எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் என்பது கிட்டத்தட்ட 140 பாயிண்ட் கிராஷ் ஆகி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பயங்கரமான கிராஷ். காஸ்பி சவுத் கொரியா அப்படின்னீங்களே, அது பாருங்க 10% இறங்கி கிடக்கு. தைவான் 3.5%, ஜப்பான் 4% இறங்கி கிடக்கு. இந்த குளோபல் மார்க்கெட்டினுடைய கிராஷ்னால தான் நம்மளுடைய மார்க்கெட் என்பது இன்னைக்கு கிராஷ் ஆயிருக்கு அப்படின்றதான் காரணம். அதாவது நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்கு அப்படின்ற மாதிரி இப்போ குளோபல் மார்க்கெட் ஏறினா மட்டும் நீங்கள் அப்படியே பறந்துடுவீங்களா? நிஃப்டி 23,226 26,000 ஏங்க 26,000 வேண்டாம், 25,000 நீ வந்துருவியா? வரமாட்டில்ல. கடைசியில் கேட்டால் நான் இன்னைக்கு இறங்குனதுக்கு காரணம் இந்த குளோபல் மார்க்கெட்ஸ் அவங்கெல்லாம் இறங்கியிருக்காங்க, அதனால நானும் இன்னைக்கு இறங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிஃப்டி இறங்கி கிடக்கு. நண்பர்களே, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மிக கஷ்டமான வேலைகள் ரெண்டை சொல்லுவாங்க. முடிஞ்சா வீட்டை கட்டிப்பார், முடிஞ்சா கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நீ முடிஞ்சா பொறுமையாக இருந்துப்பார். ஒரு 6 மாதம் அல்லது 3 மாதம் பொறுமையாக இருந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்பது வருது. அந்த சமயத்தில் நாம் எடுத்திருக்கக்கூடிய பங்குகள் நல்லபடியாக ரிசல்ட் கொடுத்தாலோ அல்லது ரிசல்ட் சீசன்லேயே பிக்கப் ஆகக்கூடிய சில ஷேர்கள் இருக்குது. 20%, 30% அப்படின்ற மாதிரி ஏறி இறங்கிக்கிட்டு இருப்பான். ஸோ முடிஞ்சா நீ 3 மாசமோ ஒரு குவார்டர் ஒர்க் அவுட் ஆகல, 2வது குவார்டர் ஒர்க் அவுட் ஆகுது, அப்போ 3 மாசமோ 6 மாசமோ பொறுமையாக இருந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நீ சம்பாரிச்சிக்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு நம்ம இந்திய ஷேர் மார்க்கெட் இருக்கு. போட்ட உடனே பணம் போட்ட உடனே 1 வாரம் 2 வாரத்தில் ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி இந்த தைவான் மார்க்கெட் மாதிரியோ ஜப்பான் மார்க்கெட் மாதிரியோ அல்லது சவுத் கொரியா மாதிரியோ இல்லை. நீ ஒரு 3 மாசம் 6 மாசம் பொறுமையா இருந்து ஒரு நல்ல செக்டரா பார்த்து ஒரு 6 மாசத்துல நீ சம்பாரிச்சுக்க அப்படின்றதா இப்ப நம்ம ஷேர் மார்க்கெட்டினுடைய கண்டிஷன். எனக்கு தெரிஞ்சு செலக்டிவா ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. கரெக்டா ஒவ்வொரு குவார்டர்லி ரிசல்ட் சீசன் போதும் வருவாங்க. ஒரு பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு மேலே ஏறினா நான் லாபத்தை வித்துட்டு பணத்தை கம்முன்னு கையில் வச்சிருக்கேங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடுவாங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு ஆளுக அதுல பெருசா கமெண்ட் போட மாட்டாங்க, ஹாய் பாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் சில பங்குகளை எடுத்தோம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடுவாங்க. மறுபடியும் ஒரு 3 மாதம் 4 மாதம் வெறும் ஹாய் பாயிலே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தா சரிங்க பரவாயில்ல, இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸில் மேலே வந்தால் லாபத்தில் கொடுத்து விட்டேங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடுவாங்க. ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இப்போதைக்கு எப்படி மாறி இருக்குதுன்னா டோட்டலாக டிட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. வெளிநாட்டு ஷேர் மார்க்கெட்டுகளுக்கு நம்மளுக்கு இப்போ டோட்டலாக என்ன ஒரு வித்தியாசம் ஆயிடுச்சுன்னா, நான் ஒவ்வொரு 6 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ சில குறிப்பிட்ட பங்குகளை இறக்கிட்டு மறுபடியும் ஏற்றுறேன், அதில் நீங்கள் சம்பாரிச்சுக்குங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு 6 மாத கால அளவு பொறுமை என்பது தேவைப்படுது. ஸோ இன்னைக்கு கூட மார்க்கெட் இறங்கியிருக்கு. எத்தனையோ பேர் கையில் காசு இருக்கிறவங்க சரி இன்னைக்கு மார்க்கெட் இறங்கட்டும் எடுத்துக்கலாம்னு நினச்சி சேகரித்து வச்சுருப்பாங்க பல ஷேர்களை. இனி அடுத்தது ஏதாவது ஒரு சமயத்தில் ரிசல்ட், இனி ஜூலை மாதத்தில் ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஏதாவது ஸ்டாக்குகள் மேலே போச்சுன்னா வித்து விட்டங்க தியாகு அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடுவாங்க. நண்பர்களே, இப்போ மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. இனி கீழே இருந்து ஒரு 1000 பாயிண்ட் பக்கம் நிஃப்டி விழுந்துருச்சு. அதை கவனத்தில் வச்சுக்கணும். பொதுவாகவே நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட் கீழே விழுந்துருது, 2000 பாயிண்ட் கீழே விழுந்துருது, 5000 பாயிண்ட் கீழே விழுந்ததுன்னா அந்த பாயிண்ட் 1000 பாயிண்ட்ன்றது பெரிய ஃபால். இந்த இடத்துல பணம் போடுறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சாணக்கியத்தனமாக பணம் மார்க்கெட் கீழே விழுகட்டும் பணத்தை போடலாம் அப்படின்னு காத்திருக்கிறவங்க முதல்ல எந்த செக்டரில் போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம நாட்டில் ஒருத்தன் தான் உருப்படியாக இருக்கான், இந்த லார்ஜ் பிரைவேட் பேங்க்ஸ் ப்ளஸ் ஃபைனான்ஸ். இது போன்ற செக்டர் தான் முதல்ல பல பேர் பெரிய அளவில் பணம் வச்சிருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் நீங்கள் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த செக்டரில் ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு சொல்லுங்க பார்ப்போம். பேங்க்ல அந்த எஸ் பேங்க்ல ஆரம்பிச்சு பந்தன் பேங்க் அப்படி இப்படின்னு பல பேங்குகள்ல தான் செய்திகள் என்பது வருது. நம்ம கவர்மெண்ட்டேவும் விற்கணும்னு நினைச்சா முதல்ல போய் அவங்க முதல்ல விற்க முடியறது ஈஸியா எதுன்னு பார்த்தா பேங்குகள் தான். இந்த செக்டர்ல சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கணும்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த HDFC பேங்க் அப்படின்றதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி கீழே இறங்கிட்டு பெருசா இவன் மேல் நோக்கி ஏறி வரல. இந்த முறை என்ன செய்வாங்க அப்படின்றது தெரியல. இதுக்கு முன்னாடி ஒஸ்ட் கிராஷ் அவனுடைய வாழ்க்கையில இந்த 2026ல பாத்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து ஒரு 24% என்பது கிராஷ் ஆயிட்டான்.
கிராஷ் ஆகிட்டு எத்தனையோ ஷேர்கள் வந்து திரும்பி தன்னுடைய பழைய கிராஷை திருப்பி பிடிச்சிருக்கு. ஆனால் இவனால் ஏனோ தெரியல, அவனால் திருப்பி பிடிக்க முடியல. மறுபடியும் அதே அளவு இப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து எவ்வளவு தூரம் ஓவர் சோல்டு ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18% என்பது ஓவர் சோல்டு ஆகி கீழே விழுந்திருக்கு. இவன் ஏதாவது பிக்கப் ஆகிறானா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த ஷேரில் பணம் போட்ட வச்சவங்கெல்லாம் பிக்கப் ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த RSI டைவர்ஜென்ஸ் அப்படின்ற இண்டிகேட்டருடைய செய்தி என்ன HDFC பேங்க்ல அப்படின்னா, அந்த இண்டிகேட்டருமே இவன் ஏதாவது பிக்கப் ஆவானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அட்டெம்ப்ட் ஆல்ரெடி ஃபெயிலியரா இருக்கு, இரண்டாவது அட்டெம்ப்ட் என்பது தற்போது தான் விழுந்திருக்கு. ஸோ இங்கிருந்தாவது இந்த HDFC பேங்க் ஏறுமா அல்லது இன்னும் கீழே போகுமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆக மொத்தம் இந்த ஸ்டாக்ல பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய பல பேர் மேலே வராதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த கோட்டக் பேங்க், இதுவும் லார்ஜஸ்ட் பிரைவேட் பேங்க் தான். இந்த ஷேர் ஓரளவுக்கு பரவாயில்ல. இவன் மிகவும் மோசமாக ஆல்மோஸ்ட் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஓவர் சோல்ட் ஆகி கீழே வந்து விழுந்தது 16% தான். அவன் 24% இறங்கி பெருசாக ஏறவே இல்லை. இவன் இறங்கினதே 16% தான். அந்த 16% ஒரு கட்டத்தில் வந்து 14% திருப்பி ரெக்கவரி பண்ணி காமிச்சிருச்சு கோட்டக் பேங்க். ஸோ தற்போது இந்த கோட்டக் பேங்க் போன்ற பங்குகள் மார்க்கெட் கீழே விழுகும் பொழுது இது போன்ற பேங்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நிறைய ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது 2 ஃபைனான்ஸ் கம்பெனியினுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இவனுங்கெல்லாம் பெருசாக இறங்குறதே பெரிய விஷயம். இறங்கினாலும் டபக்குன்னு ஏறிடுவானுங்க. அப்படித்தான் இந்த 2026 ஒரு முறை இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து மோசமாக இறங்கியது 18%. ஆனால் 18% இறங்கிட்டு அவன் திருப்பி ஏறினது ஆல்மோஸ்ட் 25% திருப்பி ஏறி இருக்கான். இந்த முறை தற்போது இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் என்பது இவ்வளவு தூரம் 1000 பாயிண்ட்கள் நிஃப்டி இறங்கியுமே வெறும் 10% இறங்கியிருக்கான். பட் இருந்தாலும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து தற்போது எவ்வளவு ஓவர் சோல்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நியூஸ் படி 10% இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இவனுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமா இல்லையா அப்படின்னு அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பஜாஜ் ஃபின்சர் இவன் கொஞ்சம் ஏமாத்திருக்கான். எப்படி ஏமாத்திருக்கான்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து மார்க்கெட் சரியில்லை அப்படின்ற பொழுது 20% கீழே இறங்கிட்டு பஜாஜ் ஃபைனான்ஸ் அளவுக்குலாம் அவன் திரும்பி ஏறல. 20% இறங்கினவன் ஒரு 16% மட்டும்தான் ஏறிட்டு தற்போது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. எவ்வளவு தூரம் தள்ளி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதாவது முதல்ல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல எடுத்தவங்களுக்கும் இப்ப தள்ளி ட்ரேட் ஆகிறதுக்கும் கிட்டத்தட்ட 14% டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவன் எந்த நேரத்தில் பிக்கப் ஆவான் அப்படின்னு இந்த ஷேர்ல பணம் போட்டவங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து பல்வேறு இண்டிகேட்டர்கள்லையுமே ஒரு உதாரணத்துக்கு RSI டைவர்ஜென்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி எப்போ மார்ச் மாசத்துல அக்குமுலேஷன் பாயிண்ட்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சிறிய அளவில் ஏறிட்டு மறுபடியும் தற்போது கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸ் என்பது பார்க்கும் பொழுது அவனுடைய RSI டைவர்ஜென்ஸ் என்பது இப்பெல்லாம் எதுவும் வந்து விழுகல. மார்ச் மாசத்துல வந்து விழுந்ததுக்கு இவன் கொஞ்சம் உருப்படியா ஏறி இருக்கான். ஸோ திரும்ப திரும்ப ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்டர்லி ரிசல்ட் வருதா, வரும்பொழுது அதை எதிர்பார்த்தோ அல்லது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமோ சில பேர்த்து ஏற்றி விடணும்னு அதுக்கு ஒரு 40-50 பேர்த்த தான் வச்சிருப்பானு ரெகுலரா. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ஒரு 1000-2000 பாயிண்ட் இறங்குதா, சரி இறங்கினதுக்கு அப்புறம் மார்க்கெட் திருப்பி ரெக்கவரி ஆகும் பொழுது, ரெக்கவரி ஆகிற மாதிரி இருந்தால் அப்பவும் திருப்பி மேலே ஏற்றி விடணும்னு சில செக்டர் சில ஸ்டாக்குகள் தான் வச்சிருப்பாங்க. அவனிலேயே தான் திரும்ப திரும்ப மோஸ்ட்லி ஏற்றி விடுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ 1000 பாயிண்ட் நிஃப்டி இப்போ விழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் மிகவும் முன்னணி செக்டர்கள் லார்ஜ் பிரைவேட் பேங்க்ஸ்ல 2 பேர் எப்படி இருந்திருக்காங்க, ஃபைனான்ஸ்ல வந்து 2 கம்பெனிகள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்ப பார்த்தோம். அதே மாதிரி சில நேரங்கள்ல பல ஷேர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு இருப்பான். டே மார்க்கெட் நல்லா இருக்கு, மேல வந்து உன் பழைய ஹையை தொடு அப்படின்னாலும் கேட்க மாட்டான். சரி மார்க்கெட் நல்லா இல்லை, நீ அப்படியே முடிச்சு போயிரு, மொத்தமா கீழே போயிரு அப்படின்னாலும் அந்த பங்குகள் நடக்காது. பெரும்பாலும் சில ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிற மாதிரி சில ஷேர்கள் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஷேர்கள் தற்போது கீழே வந்து விழுந்திருக்கா அப்படின்னு பல ட்ரேடர்கள் தேடிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவன் சப்போர்ட் எடுத்து மேலே வருவானா இல்லையா அப்படின்றதும் தெரியாது, சப்போர்ட் உடச்சிட்டு கீழே போவானா அப்படின்றதும் தெரியாது. பட் அவங்க கையில் ஸ்டாக் லிஸ்ட் வேணும் இல்லை, ஏதாவது இறங்கி ஏறக்கூடிய பங்குகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி ஸ்டாக் லிஸ்ட்ல தேடிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வோல்டாஸ் அப்படின்ற ஷேர் கடந்த 2 வருடமா அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
இனி என்ன பண்ண போறான்னு தெரியல இந்த வருஷத்துல தற்போது வரை இந்த ஷேர் என்ன பண்ணியிருக்குன்னா மேல இருந்து கீழே இறங்குறதும் மேலே ஏறுறதும் அப்புறம் மறுபடியும் இறங்குறதும் மறுபடியும் ஏறுறதும் இந்த வேலையை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு முறை 2 முறை பண்ணிட்டான். இனி 3வது முறை மறுபடியும் பிக்கப் ஆகி தன்னுடைய பழைய ஹைக் இது போறானா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல வந்து இருக்கக்கூடிய இந்த வோல்டாஸ் ஒரு ஷேராக உள்ளது. இது போக இதே மாதிரி ஏதாவது சில ஷேர்கள் இறங்கி ஏறுமா அப்படின்னு மார்க்கெட்ல வந்து வாட்ச் லிஸ்ட் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது சைடுவே ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்குமா, எந்த செக்டர்லையும் பெருசாக சேர மாட்டாங்க. டேட்டா சென்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி பெரிய க்ரோயிங் செக்டரா கிடையாது. ஏதாவது கீழே விழுந்து வர்ற மாதிரி இந்த ஃபுட்வேர், செருப்பு ரிலேட்டடான செக்டர், குரோத்தே இல்லாத செக்டர் அந்த மாதிரினா அப்படியும் கிடையாது. ஏதோ ஒன்று மீடியமாக வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த வருஷத்தில் வந்து இந்த சன் டிவி அப்படின்ற ஷேர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் ஒரு 500 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 640 வரைக்கும் போயிருக்கு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு 500 ரூபாய் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கிறது. இனி மறுபடியும் அடுத்த சில மாதங்களில் என்ன செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ 2 கான்செப்டில் மார்க்கெட்னுடைய வீழ்ச்சியை ஏதாவது உபயோகப்படுத்திக்க முடியுமா அப்படின்னு பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒன்று, எப்போவுமே ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டர், பேங்க் ரிலேட்டடான செக்டர் ஏதாவது பெருசாக கீழே விலைக்கு கிடைக்குதா, அதை எடுத்து வச்சா என்னைக்காவது எதிர்காலத்தில் ஏதாவது பணம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சில பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு குரூப் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கி இருக்கும் பொழுது ஏதாவது முக்கியமான சைட்வேஸ் பங்குகள் தன்னுடைய பழைய விலைக்கு கீது வந்து விழுந்திருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் நம்ம இப்போ பார்த்தோம். நண்பர்களே, வேறு என்ன முக்கியமான தகவல்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மதர்சன் சுமி அப்படின்ற ஒரு ஷேர், மதர்சன் சாம்வர்தனா மதர்சன் அப்படின்ற பங்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு. ஏன்னா இறங்கி ஏறின பங்குகள், பெருமை வாய்ந்த பங்குகளில் இவனு ஒருத்தன். ஸோ இது போன்ற பங்குகள் என்னைக்காவது கீழே விழுந்ததுன்னா மறுபடியும் ஏறுவானான்னு பல பேர் காத்து கிடப்பாங்க. அந்த வகையில் இந்த மதர்சன்ல வந்து சமீபத்தில் என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னா, அவங்க இன்வெஸ்டர் மீட்டிங் அட்டன் பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவல். சும்மா உனக்கு இறங்கி ஏறுவாங்களா தியாகு, அது டைம் வரும்போது தான் இறங்குவான், அது டைம் வரும்போது தான் ஏறுவான் அப்படின்னு இந்த 2026 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முறை ஏறி இறங்கியிருக்கான். ஸோ ஒரு ரவுண்டு போயிருக்கான். இப்ப 2வது ரவுண்டுல பாதி தான் போயிருக்கான். அதாவது கீழே இருந்து மேலே போயிருக்கான். இன்னும் மேலே போவானா, அல்லது இங்கிருந்து கீழே விழுவானா, அல்லது அப்படியே சைட்வேஸா ஒரே பிரைஸ்லயே சுத்திக்கிட்டு இருப்பானா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் இந்த பங்குல வந்து என்ன ஒரு தகவல் அப்படின்னா, இதெல்லாம் எப்பாவது கீழே விழுகாதா, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ல சப்போர்ட்ல என்ட்ரி ஆக மாட்டோமான்னு பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களாம் காத்து கிடப்பாங்க. இந்த நேரத்தில் இந்த பங்கு மேல் நோக்கி இருக்கும் பொழுது என்ன தகவல் வந்திருக்குன்னா, இந்த மாதிரி இன்வெஸ்டர் மீட்டிங் அட்டன் பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. சும்மா நினைச்ச மேனிக்கு அது இறங்கி ஏறி பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா, பணம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே பார்த்தோம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டான். ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகும். ஒரு 20-30% சில பங்குகள் இறங்குறான், மறுபடியும் 20-30% கீழிருந்து மேலே ஏறுறான். இந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்லேருந்து 2-3 தேவைப்படுது. ஸோ பொறுமையாக இருக்கிறவங்க பணம் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. எப்பா மகனே அங்குராசு, ஒரு நல்ல தகவல் இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கு அப்படின்னு சில பேர் இந்த ரைட்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி சிறிய லெவலில் சந்தோஷப்பட்டுவாங்க. ஆனால் அது சந்தோஷப்படுற விஷயமா துக்கமான்றது யாருக்கும் தெரியாது. அதாவது எக்ஸ்சேஞ்சுகள் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ரைட்ஸ் கம்பெனியில் திடீர்னு உங்களுடைய ஸ்டாக்ல வந்து அதிகமான வால்யூம் என்பது நடந்திருக்கு, ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு காரணம் இல்லை, மார்க்கெட்டில் வந்து ஏதோ திடீர்னு ஒரு டிமாண்ட் வந்திருக்கு. ஸோ இது டோட்டலி மார்க்கெட்னுடைய வேலை தானே ஒழிஞ்சு நாங்கள் சொல்ல வேண்டிய தகவல்கள் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ரைட்ஸில் சொல்லியிருக்காங்க. பட் இந்த ரைட்ஸ் அப்படின்ற ஷேர்னுடைய சமீபத்திய நிகழ்வு எப்படின்னா, ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான ஷேராக இருக்குது. ரயில்வே துறை பங்கு தான், ஆனால் ஒரே இடத்துல இவன் கிடக்கல, அதே மாதிரி கீழேயே போய் கீழேயும் கிடக்கல. ஸோ இந்த ரைட் ஷேர் சமீபத்தில் 2025 கூட என்ன பண்ணியிருக்குன்னா 160 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஷேர் இறங்கியவன் தற்போது 180 வரைக்கும் இந்த வருஷத்தில் வந்துட்டு இப்போதைக்கு 205 ரூபா அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு பெரிய குரூப் பொறுமை இழந்து வித்துட்டு போனாங்களா, அதனால வால்யூம் கிரியேட் ஆச்சா, சரி இந்த ஷேர்லாம் ரொம்ப இறங்கி கிடக்கு, போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இது இன்னொரு ரவுண்டுக்கு இது போவானா அப்படின்னு இன்னொரு குரூப் வந்து புதுசாக வால்யூம் என்பது கிரியேட் பண்ணியிருக்கா அப்படின்றது எதுவும் தெரியல. பட் இப்போதைக்கு இந்த ரைட்ஸ் அப்படின்ற ஷேரில் ரொம்ப நாள் நியூஸ் வராமல் இருந்தது, ஒரு வாலட்டிலிட்டியான ஷேர்.
இப்படி இருக்கக்கூடிய ஷேர்ல இந்த மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் தான் நாம் இப்போ பார்க்குறோம். சரி நண்பர்களே, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற மாதிரி நம்ம மார்க்கெட்லேயும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் இந்த தைவான் மாதிரி அமெரிக்கா மாதிரி உடனடியாக நம்மளுக்கு லாபம் கிடைக்கிறது இல்லை. ஒரு 3 மாதம் 6 மாதமாவது பொறுமையாக இருக்க வேண்டியது இருக்குது. அதுவும் ஏறக்கூடிய திரும்பி ஏற சக்தி உள்ள பங்குகளாக பார்த்து எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி லாபம் என்பது கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு முறையும் கீழே விழுகும் பொழுது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பல்வேறு ட்ரேடர்களுக்கு அமையுது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம். எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி. வணக்கம்.